செல்லு வச்சிருக்கிய, திடீர்னு அன்னோன் நம்பர்லேருந்து ஃபோன் வருது, அட்டன் பண்ணிதிய. நிம்மளுக்கே கார்டு நம்பர் சொல்லு, சார் நீங்கள் லேண்ட் வாங்குறீங்களா அப்படின்னு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுதாக. இந்த நம்பர் எல்லாம் அடையாளம் தெரிஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு ட்ராய் அமைப்பு என்ன செய்யுதுன்னா, இனிமே அதை பற்றின அடையாளத்தை தெரியப்படுத்த போதும் அப்படின்னு ஒரு இதை சொல்லியிருக்காங்க. இது வந்தா நல்லதா? இதுல இருக்கிற சாதக பாதகம் என்ன, உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கன்னு கேட்டோம். மணி அடிச்ச மாதிரி கிடுங்கிடுங்கன்னு பதில் சொல்றாங்க. அவங்களோட பெயர்லாம் வந்து தானாகவே ஆட்டோமேட்டிக்கா செயல்படுது, அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்ற பட்சத்துல அவங்களோட பிரைவசிங்கிறது முற்றிலுமா இங்க வந்து பாதுகாக்கப்படல அப்படின்றதான் என்னுடைய கருத்தா இருக்கு. பாதுகாக்கப்படுற வண்ணத்துல சிறப்பு அம்சங்கள் எல்லாம் அதை கொண்டு வர பட்சத்துல கண்டிப்பா இதை ஆதரிக்கலாம். பெண்கள் விஷயத்துல இது கொஞ்சம் பாதுகாப்பு இல்லாம தான் இருக்கும். ஏன்னா அவங்க தெரியாம போன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து மிஸ்யூஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒரு நம்ம குற்ற செயலில் ஈடுபடுறாங்க பாத்தீங்கன்னா, இப்ப பேர் வரதை வச்சு நம்ம ஈஸியா கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு பாதுகாப்பா இருக்கும். இது அன்னோன் நம்பரா இருக்கு அப்படின்றப்போ ஒரு நேம் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது மட்டும்தான் அதுல ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கே தவிர அதை தவிர வேற எந்த பிளஸ் பாயிண்ட்டும் இருக்க மாதிரி தெரியல. இதே நிறுவனத்துல வேலை செய்யக்கூடிய பல பெண்களுடைய நம்பர் நிறுவனங்களுக்கு நம்பர் அவங்க நம்பர்களே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு இது மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எங்களுக்கு அது இருக்கு. கீபேட் செட் வருகிற போது கீபேட் செட்ல அந்த இணையதள வசதி இல்லாத போது அதுல வருமாங்கிற சந்தேகமும் ஏற்படுது. பெண்கள் வந்து அதிகமாக மார்க்கெட்டிங் துறையில் பணியாற்றும் போது அவங்களோட ஃபோன் நம்பர் வந்து வெளியில் போகும்போது அவங்களோட பெயர்கள் தெரியும் போது அது அவங்களுக்கு தொல்லை தரக்கூடிய ஒரு விஷயமா மாறும்ன்றதையும் அரசாங்கம் கவனத்தில் வச்சுக்கணும். பேரோட வந்தாக்க இவங்க பண்ணுறாங்க, நம்மளுக்கு வேண்டியவங்கன்னு பேசலாம். ஸோ இதே கவர்மெண்ட்லேருந்து வரதுனால நமக்கு எது எக்ஸாக்டாக எது ஒரிஜினல் கால் எது ஃபேக் கால் அப்படின்னு ஈஸியாக தெரியும். மோஸ்ட்லி நிறைய ஸ்கேம் கால்ஸ் வந்து தவிர்க்கலாம். நம்ம திருப்பி நம்ம அட்டன் தான் பண்ண போகிறோம். அது பெரிய சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி தெரியல. நேம் வந்து எல்லாருக்கும் ஒரே இதாக தானே இருக்கும். நம்ம அந்த கால்ஸ் அட்டன் பண்ண தான் பார்ப்போம். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது நம்ம அர்ஜென்ட் ஒர்க்காக இருப்போம், திடீர்னு கால் வரும். ஸோ அதை நம்ம பார்க்குறப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.